எனக்கு சென்னையில் வேலை கிடைத்ததால் குடும்பத்துடன் புதிய வீட்டிற்கு குடிவந்தோம். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி தாத்தா தங்கள் விதவை மகள் பிரியாவும் அவள் 2 பிள்ளைகளுடன் இருந்தார்கள். பிரியாவின் கணவன் இறந்து 3 வருடங்களாகியது. வெள்ளை நிறம், சிறிய அமுதம் தவழ்கிற முலைகள், பெருத்த அத்திப்பழம் இடுப்பில் மடிப்புகள் உடைய 30களில் இருக்கும் ஒரு அருமையான ஆண்டி பிரியா. எனக்கும் அவளுக்கும் ஒரே நேரத்தில் வேலை முடிவதால் இருவரும் மெட்ரோவில் இருந்து ஒன்றாக நடந்து வருவோம். பிரியா நடக்கும்போது அவளது பெருத்த இனிப்பான அத்திப்பழம் அசைந்து ஆடுவதை பார்த்து நான் அடிக்கடி கையை சேர்ப்பேன். இருவரும் தினமும் நிறைய பேசுவோம், காதல் காமம் முதற்கொண்டு. ஒரு நாள் அவளை போட வேண்டும் என்று எனக்கு ஆசை. பிரியாவை அக்கா என்று அழைப்பேன். அவளுக்கு என்னை மிகவும் பிடிக்கும். பிரியாவுடன் நான் பழகுவதை 2 வீட்டாரும் பெரிதாக எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இருவரும் அக்கா தம்பி போல் இருக்கிறோம் என்று. நான் அவளது ஆப்பிள் சைஸ் மார்பகம், மென்மையான அத்திப்பழம் பார்த்து ரசிப்பதை பலமுறை பார்த்திருக்கிறாள். ஆனால் எதுவும் சொல்லிக் கொள்ள மாட்டாள். என் வீட்டு குளியலறையில் இருந்து நேராக பிரியாவின் குளியலறையின் பின்புறம் தெரியும். சில முறை அவள் குளிக்கும்போது அவள் ஆடை அணியாத முதுகு தெரிவரை பார்த்து நான் கையை சேர்ப்பேன். அவள் கணவன் பற்றி அதிகம் பேச மாட்டாள். பேசினால் சோகமாகி விடுவாள். அப்போதெல்லாம் அவளை அரவணைத்து ஆசுவாசப்படுத்துவேன். ஒரு முறை, ஏன் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், பேசாம பண்ணிக்கலாம்ல, நீயே வேலைக்கும் போய் பிள்ளைகளையும் பாத்துக்கிறது கஷ்டமாயிருக்கல, வீட்டிலையும் அதுதான சொல்லுறாங்க என்று கேட்டதற்கு, நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறல, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா என் பிள்ளைங்க நிலைமை, வர்றவன் அவங்கள எப்படி பாப்பான், அவங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவனுக்குன்னு நான் பிள்ளை பெறணும்னு நினைப்பான். எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. அது கூட வேண்டான்னாலும் என்னால எவனோ கூட போய் படுத்து உடல் உறவு வச்சுக்க முடியாது. நான் என் புருஷனுக்கு மட்டும்தான் முடிவு பண்ணிருந்தேன். அப்படிதான் இவ்வளவு நாள் இருந்திருக்கேன் என்று அழுதாள். எப்போதும் போல் பிரியாவை அணைத்து கண்ணீர் துடைத்து முதல் முறை அவளை நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தமிட்டேன். சில மாதங்கள் போன பின் ஒரு நாள் வீட்டில் அனைவரும் ஊருக்கு சென்றிருந்த போது நான் பிட்டு பார்த்து அடித்துவிட்டு சட்டை அணியாமல் தூங்கிக் கொண்டிருந்தேன். கதவை யாரோ தட்டியதால் தூக்கத்திருந்து எழுந்து கதவை திறந்தேன். பக்கத்து வீட்டு பிரியா அக்கா வந்தாள். என்ன அக்கா என்று கேட்டேன். அம்மா இல்லையாப்பா என்றாள். இல்லை அக்கா, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க, என்ன சொல்லுங்க என்றேன். என் பொண்ணு வயசுக்கு வந்துடா, அதான் சொல்லலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா, வாழ்த்துக்கள், உள்ள வாங்க அக்கா என்று உள்ளே அழைத்தேன். இல்ல பரவாயில்ல, அம்மா வந்த அப்புறம் வரேன், நல்ல விஷயம் சொல்லுறீங்க, உள்ள வாங்க என்று அழைத்து உட்கார வைத்தேன். எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? அவங்க அப்பா வீட்டுக்கெல்லாம் சொல்லி இருக்கோம். யார் வராங்கன்னு தெரியல. அவங்க அப்பா இருந்திருக்கணும் இதெல்லாம் பாக்க. நான் ஒரு ஆளே தனியா எவ்வளவு வேலை செய்யறது? நல்லாதான் ஆபீஸ் கிளம்பினார், இருந்துதான் வீட்டுக்கு வந்தார். போகிற வயசாது. இதாலதான் என் அம்மா வீட்டுல இருக்க வேண்டியதா போச்சு. எப்படியாச்சும் என் மகளையும் மகனையும் கரை சேர்க்கணும் என்று அழ ஆரம்பித்தாள். பக்கத்தில் அமர்ந்து பிரியா தோள் மேல் கை போட்டு சமாதானப்படுத்த, சேலை அணிந்தவள் சட்டை அணியாத என் தோளில் சாய்ந்தாள். சரி அக்கா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, பசங்களாம் வளர்ந்தா சரியா போயிரும். பசங்க சரி, அப்போ எனக்குன்னு என்ன இருக்கு? 37 வயசுதான் ஆகுது. எனக்கும் ஆசை கனவுலாம் இருக்கும்ல. புரியுதக்கா, பெண்ணா வாழ்க்கைக்கும் உடம்புக்கும் ஆசை இருக்கும். உங்களுக்கு என்ன, உங்க வயசுலயும் மனசும் உடம்பும் அழகாதான வச்சிருக்கீங்க என்று அவள் தோளை நசுக்கி அவள் நெற்றியில் முத்தமிட்டேன். நெஞ்சில் சாய்ந்தவள் என் கைகளை அகற்றி எழுந்தாள். வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, ஆனா உடம்பு ஆசையை என்னால போக்க முடியும் என்று அவளை கட்டிப்பிடித்து என் கைகளால் அவள் அமுக்கமுள்ள அத்திப்பழத்தை நசுக்கி கழுத்தில் முத்தமிட்டவுடன் என்று முணங்கினாள். அவள் முகத்தை பார்த்து, ஒன்னும் தப்பு இல்ல, நான் இருக்கேன் என்று அவள் உதட்டில் முத்தமிட்டு முந்தானையை அவிழ்த்தேன். சிறிது தயக்கத்துடன் இருந்தவள் என்னை கட்டி அணைத்து உதட்டிலும் கழுத்திலும் முத்தமிட்டு என் முதுகை பிராண்டினாள். முந்தானையை அகற்றி சேலையை உருவியதும் சட்டையும் பாவாடையுடன் நிற்க, இவ்வளவு கும்முன்னு உடம்பு வச்சிருக்கியே பிரியா, எவ்வளவு நாள் இதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா பிரியா என்று மெதுவாக முத்தமிட்டவாறே கீழே இறங்கினேன். நெஞ்சில் முத்தமிட்டு சினுங்கும் பிரியாவின் சிறிய இனிப்பு மிகு மாம்பழங்களை சட்டை மேல் சப்பி சப்பி ஈரமாக்கி அவள் வெள்ளை தோள் வயிறை முத்தம் கொடுத்து தொப்புளை ருசிக்க பிரியா சட்டையை அவிழ்த்தாள். பாவாடை நாடாவை பற்களால் உருவி பேண்டீஸ் மேல் அவள் தேனின் இனிமை மெதுவாக ஒழுகி வருகின்ற அத்திப்பழத்தில் நாக்கு போட்டேன். நாக்கு போட போட என் எச்சிலும் அவள் அத்திப்பழ அமுதம் நனைத்தது. பிரியாவை தூக்கி கொண்டு போய் கட்டிலில் போட்டு என் ஷார்ட்ஸை அகற்றி என் விரைத்த பயங்கரமான பலம் தெரியும் அருவாய் பெரிய பாம்புடன் அவள் நெஞ்சு மேல் ஏறி உட்கார்ந்து என் விரிந்த
அவளது பாம்பு பை அவள் வாயில் வைக்க முகத்தை திருப்பினாள். என்னடி வாய் போடு என்றேன். அதற்கு நான் என் புருஷனுக்கு மட்டும்தாண்டா அதை பண்ணுவேன் என்றாள். அப்போ இவ்வளவு நேரம் நான் நாக்கு போடும்போது மட்டும் நல்லா இருந்துச்சா என்று திரும்பி அவள் புணர்ச்சியான அத்திப்பழத்தை கிள்ளி நமுட்டினேன். ஆ ஆ என்று கத்தினாள். இப்போ நான் தான் உன் புருஷன் சப்புடி என்று அவள் தலையை பிடித்து பாலை நிரப்பி மெதுமாக சுழன்று ஒரு மாயாஜாலத்தை போல நின்ற பெரிய பாம்புடன் அழுத்த ருசிக்க தொடங்கினாள். வேண்டா வெறுப்பாக ருசிப்பதை பார்த்தவுடன் இருவரையும் மேலும் கீழுமாக திருப்பி அவள் தலையை என் கால்களுக்கு இடையே அழுத்தி ருசிக்க வைத்து அவள் பேண்டீஸை கழட்டி சுவை அனுபவிக்க தொடங்கினேன். இருவரும் உச்ச காமத்தில் 69 செய்ய மயிர் நிறைந்த பிரியாவின் வெள்ளை நிற இனிப்பு மிகு அத்திப்பழம் இரு பிள்ளை பெற்றதற்கேற்ப அவள் இதயம் போலவே விரிந்திருந்தது. இன்பம் காணாமல் வருடங்களாக காத்திருந்தவளுக்கு இன்று அமுதம் ஒழுகி ஊற்றியது. சுவைப்பதற்கு கரும்பு சாறு போல் இனிக்க இருவரும் ஆ என்று முணங்கவும் கத்தவும் செய்தோம். அவள் பெருத்த காமத்தில் நனைய பால் ஒழுகி அத்திப்பழத்தை பிணைந்து விரித்து அடித்து விளையாடினேன். வெடிப்பதை நான் நெருங்கியதும் அவளின் பனி வாசனை கலந்த பிரியாவின் 34A பிராவை கழட்டி அவளை படுக்க வைத்து சிறிதாக இருக்கும் சரக்கும் மாம்பழத்தை சப்பினேன். அவள் வலது மெல்ல தவழும் முலையின் நுனியை பற்களால் கடித்து இழுத்து இப்போ சொல்லு யாரும் புருஷன் என்று கேட்க ஆ நீதாண்டா என்று கத்தினாள். அதற்கு நான் இப்பெல்லாம் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி ஆகலாமா என்றவுடன் என் திடமான நரம்புகள் பறந்து விரியும் பெரிய பாம்பை எடுத்து அவள் அத்திப்பழத்தின் உள்ளே நுழையும் அந்த நொடியில் செலுத்தி பிரியாவை அடிக்கத் தொடங்கினேன். என்று முணங்குபவளை மெதுவாக போட்டுக்கொண்டே முத்தமிட்டேன். அவள் கைகளை மேலே தூக்கி அக்களில் சுவை அனுபவிக்க மார்பை சப்பினேன். என்ன போடு நல்ல ஓத்து எடு என்று அவள் சொன்னவுடன் அவள் கழுத்தை நெரித்து நீர் ஒழுகும் அத்திப்பழத்தை வேகமாக அடித்தேன். என்ன பிரியா, என் பிளந்து வரும் பெரும் பாம்புக்கு உன் அத்திப்பழத்தில் தேன் சாரம் போல மெல்லிய திரவம் ஊத்துது, அவ்வளவு வெறியா உனக்கு என்று நன்கு அவளை போட்டேன். போடு போடு என்ன வேகமாக என்று என் முதுகை பிராண்டி விரியும் பெரிய பாம்பை இறுக்கி பிடித்து என்னை அவளினுள் தள்ளினாள். வேகம் கூட கூட வெடிக்கும் நிலை நெருங்க பிரியாவின் வெளியே என் பிடிக்க முடியாத பேரரக்க பாம்பை எடுத்து அவள் தேன்சாரம் போல மெல்லிய திரவம் நக்கி ருசித்து அவள் கிளிட்டை சுவை அனுபவிக்க அவள் பெருத்த வாசனை சூடிய அத்திப்பழத்தில் இரு விரல்களை விட்டதும் அவள் உடம்பு குலுங்க அப்படியே பண்ணுடா என்று கத்தினாள். நானும் வேகம் கூட்ட தொடைகள் நடுங்க என்று விழித்தாள். உடனே நடுங்கும் பிரியாவின் உடம்பை தூக்கி நான் கீழே படுத்து அவளை என் மேல் உட்கார வைத்து மீண்டும் போட ஆரம்பித்தேன். நானும் அவளை குத்த அவளும் மேலும் கீழுமாக குதித்து நடுங்கியவாறே அடித்தாள். அவள் உறவின் ஆழத்தை சொல்லும் நெகிழ்ச்சியுடன் விரிந்த முலைகளை பிணைந்து காம்புகளை நசுக்க வலியில் கத்தி முத்தம் கொடுடா என்று கேட்டாள். அவளை இறுக்கி கட்டி என் மேல் படுக்க வைத்து முத்தமிட்டு கொண்டே வேகமாக அடித்தேன். அவள் முதுகை தடவி வாசனை சூடிய அத்திப்பழத்தை அடித்து அகலமாக விரித்து அவளுள் முன்னும் பின்னும் சென்றேன். என் பிரம்மாண்டமான சக்தி மிக்க பாம்பு வெப்பம் தாங்காமல் அவளினுள் வெடித்தது. வெடித்த பின்னும் அவளை அணைத்து முத்தமிட்டிருந்தோம். அவள் வெளியே என் பாம்பை எடுத்து ஒழுகும் உணர்வை ஊற்றும் பசியான பசுமை சாரம் ருசித்தாள். என் அருகே படுத்து இருவரும் முதலில் நன்கு மூச்சு விட்டோம். இப்படிப்பட்ட பொன்னாடி பிரியா நீ. இளவயது பொண்ணுங்களா உன்ன முன்னாடி தோத்துருவாங்க பிரியா. ஆம்பளைய எந்த அளவுக்கு உச்சிக்கு கொண்டு போய் திருப்திப்படுத்துறியோ அதே அளவுக்கு அவனை உன்னை போட வச்சு அதே அளவுக்கு நீயும் உச்சிக்கு போய் திருப்தி அடைகிற. எதுக்கு எல்லாரும் ஆண்டிய போட அலையிறாங்கன்னு இப்போ புரியுது. நான் தான் உன் புருஷன்டி பிரியா என்றதும் சிரித்து கொண்டு எழுந்து நான் பார்க்க மீண்டும் சேலை அணிந்து நீயும் நல்ல என்ன போட்டடா, ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் இருந்து, வரண்டா புருஷா என்று எனக்கும் என் வெடிக்கிற வெறித்தனமான பாம்புக்கும் முத்தமிட்டு விட்டு கிளம்பினாள்.